வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 12ல இருந்து 15 ரசமலாய், பெரிய சைஸ் ரசமலாய்க்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 2 லிட்டர் பால். நான் வந்து இன்னைக்கு 2% ஃபேட், அதாவது செமி ஸ்கிம்டு மில்க் யூஸ் பண்றேன். இது போக 2 கப் பன்னீர், அதாவது 2 லிட்டர் பால்ல இருந்து தயாரிச்ச 2 கப் பன்னீர். இந்த ரெசிபி அக்ஷு சமையல் சேனல்ல இருக்கும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2 கப் சீனி, அதாவது சர்க்கரை. 1 கப் வந்து பாகு காய்க்கிறதுக்கு, இன்னொரு கப் வந்து பால்ல சேர்க்கறதுக்கு. ஒரு 10ல இருந்து 15 பிஸ்தா பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 ஏலக்காயில இருந்து தோல் நீக்கிட்டு விதைய மட்டும் வச்சிருக்கேன். ஒரு பெரிய சிட்டிகை குங்குமப்பூ, ஒரு 20-25 நூல், ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம். இது தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, வாசனை பிடிக்கலன்னா விட்டுடலாம். முதல்ல நல்லா ஒரு விரிஞ்ச பாத்திரத்துல இந்த 2 லிட்டர் பாலை சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க விட்டுட்டு ஒரு பாதியா வத்துற வரைக்கும் இதை நல்லா சுண்ட காய்ச்சிக்க போறோம். இப்ப நம்ம 2 லிட்டர் சேர்க்கிறோம் இல்லையா, ஒரு 1 லிட்டர் ஆகிற வரைக்கும் இதை நம்ம காய்க்க போறோம். ஒரு கொதி, பால் வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா பால் வந்து பொங்குறதுக்கு முன்னாடி கீழே நல்லா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அது அப்படியே இருந்து மேலும் மேலும் கருகி ரொம்ப வந்து தீஞ்ச வாடை வந்துடும் பால்ல. அதனால ஒரு கொதி வர்ற வரைக்கும் கையை விடாம கலந்துக்கிட்டே இருங்க. கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் கையை எடுத்துட்டு அப்பப்போ கிண்டி விடுங்க. ஏன்னா ஒரேடியா கிண்டாம இருந்தாலும் லேசா அடி பிடிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து இனி ஒரு மீடியம்ல வச்சுட்டு நீங்க அப்படியே அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கொதிச்சு அப்படி பாதியா, அதாவது 1 லிட்டரா வத்தணும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அதுல உள்ள போடுறதுக்குள்ள ரசகுல்லாவை தயார் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல சீனி பாகு காய்க்கணும். அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு 1 லிட்டர் தண்ணி சேர்த்து அது கூட நம்ம வச்சிருந்த 1 கப் சர்க்கரை, அதாவது சீனியை சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு அது கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த பன்னீரை வந்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சிக்கணும். நான் வந்து மிக்சியில போட்டு ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுப்பேன். அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலை நமக்கு முடிஞ்சிடும். கை வச்சு பிசைஞ்சா ரொம்ப நேரம் பிடிக்கும், 15-20 நிமிஷம் ஆகும். மிக்சியில ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கை வச்சு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வந்து சாஃப்டா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஆனா ரொம்ப நேரம் சுத்திராதீங்க, ஒரு மாதிரி மையா போயிடும். ஒரு சுத்து சுத்திட்டு உடனே இறக்கி கையை வச்சு கொஞ்சம் பிசைஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உருண்டை உருட்டிட்டு லேசா இந்த மாதிரி தட்டி விட்டு இதை தயார் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நல்ல பன்னீர் வந்து சாஃப்டா நல்லா கேப் இல்லாம அழகா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா பன்னீரையும் உருட்டி ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப வந்து நமக்கு பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து நம்ம இந்த தயார் பண்ணி வச்சிருக்கிற உருண்டைய ஒண்ணா சேர்த்துக்க போறோம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போடுங்க, இல்ல கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டீங்கன்னா உடஞ்சிடும். அதே மாதிரி எல்லாம் மொத்தமா சேர்க்காம ஒண்ணா சேருங்க. ஒரு இது போட்டு அது திரும்ப கொதி வந்ததுக்கு அப்புறம் சேருங்க. நான் சின்ன குக்கர்ன்றனால பாதி தான் சேர்த்திருக்கேன். ஏன்னா இது வந்து வெந்ததுக்கு அப்புறம் நல்லா பெருசா உப்பி வரும். எல்லாம் ஒரே இதுல சேர்க்கணும்னா பெரிய குக்கர்ல சேர்க்கணும். இல்ல திறந்த பேன்ல வைக்கிறதா இருந்தா ஒரு 40ல இருந்து 45 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. குக்கர்லன்னா ஒரு 3-4 விசில் வச்சா போதும், நல்லா சாஃப்டா வெந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா சைஸும் நல்லா டபுள் ஆயிருக்கு. இப்ப பாலும் பாத்தீங்கன்னா பாதியா வத்திருச்சு, 1 லிட்டருக்கு வந்துருச்சு. இதுல நம்ம வச்சிருந்த இன்னொரு கப் சர்க்கரை, அதாவது சீனியை சேர்த்துக்க போறோம். அது கூட நான் ஏலக்காய், குங்குமப்பூ, ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்து கூட ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த குங்குமப்பூல இருந்து நல்ல ஒரு கலர் வந்துடும். இப்போ இதுல நம்ம வேக வச்சிருக்கிற அந்த ரசகுல்லாவை அந்த சீனி பாகை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒண்ணா சேர்த்துக்க போறோம். ஏன்னா அந்த பாகோட சேர்த்தீங்கன்னா அதுல இருந்து நீர்லாம் இதுல இறங்கிரும். அப்புறம் வந்து இந்த பால் வந்து திருப்பி தண்ணி ஆயிடும். அதனால நல்லா பிழிஞ்சிட்டு சேருங்க. இதுக்கு தேவையான இனிப்பு வந்து பால்லே இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மிச்சம் இருக்கிற பாகுல மறுபடியும் மிச்சம் இருக்கிற உருண்டையில போட்டு 2வது பேட்ச் வேக வச்சு திரும்பியும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ ரசமலாய் தயார். கூட ஒரு 2 நிமிஷம் அந்த பால்ல கொதிக்க விடுங்க. அந்த பாலெல்லாம் உள்ள உறிஞ்சிருச்சுன்னா ரசமலாய் தயாராயிருச்சு. இது வந்து கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறமா பிளேட்ல மாத்தி மேலாப்ல பிஸ்தா பருப்பை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா அருமையா இருக்கும். இது வந்து எல்லா பண்டிகை காலங்களுக்கும் ஏற்ற ஒரு ஸ்வீட். உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.